அனைவருக்கும் வணக்கம். இந்த ரிதன்யாவோட தற்கொலை வந்துட்டு ஒரு 1 வீக்காக போயிட்டுருக்கு இல்லையா? அதை பற்றி தான் நியூஸ் பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, மெயினாக ரிதன்யா சொல்லியிருக்காங்க அவங்களோட மாமியார் வீட்டு சைடு தான் காரணம் அப்படின்னு. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம சமுதாய கட்டமைப்புங்க. ஓகே, அவங்களுக்கு மெயினாக இருந்த ஒரு விஷயமே நம்ம கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு 78 நாளில் புருஷன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் உட்காந்தோன்னா அப்பா அம்மாவுக்கு பாரமாக இருப்போமோ, சொந்த பந்தம் எல்லாம் என்ன சொல்லுவாங்களோ, இவ்வளோ கிராண்டாக இப்படி கல்யாணம் பண்ணிவிட்டு. ஓகே, அது மட்டும் விஷயம் கிடையாது. கிராண்டு இல்லை, அதை விடுங்க. பட் என்ன சொல்லுவாங்களோ, இந்த 4 பேர் பார்த்து நம்மளை ஒரு மாதிரி பேசுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவங்கள இந்த முடிவு எடுக்க வச்சுருக்கு. ஓகே, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இந்த தற்கொலை எண்ணம் யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா தயவு கூர்ந்து அது மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. நீங்கள் இறக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க. எவ்வளோ உயிரானவங்க இறந்தாலுமே கொண்டு போயிட்டு அவ்வளோதான் அடக்கம் பண்ணிவிட்டு நைட்டு சாப்பாட்டுக்கு உட்காந்துருவாங்க. அதுதானே ப்ராக்டிக்கல். ஓகே, எங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஓகே, என்னோட உயிர் என் அப்பா வந்துட்டு இந்த உலகத்துலேயே யாருக்கும் கிடைக்காத அப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப பிடிக்கும். ஓகே, எங்கள் அப்பா இறந்துட்டாரு, கூடவே இறந்துட்டோமா? கிடையாது. ஈவினிங் ஒரு 4-5 மணிக்கு அவரை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் சாப்பிட்டாச்சு. ஈவன் நான் எங்கள் அப்பா வந்துட்டு ஃபோட்டோ நான் வச்சுக்க மாட்டேன். எங்கள் அப்பா இறந்துட்டாரு, இந்த ஃபோட்டோ வந்து நான் வீட்டில் வச்சுக்கவே மாட்டேன். எங்கள் அம்மா வீட்டில் போனால் இருக்கும், அதை நான் நேருக்கு நேராக பார்க்க மாட்டேன். எனக்கு ரொம்ப என்ன காரணம் அப்படின்னா, அப்பா உயிரோடு இருந்தப்போ அந்த மாதிரி ஃபோட்டோ வச்செல்லாம் கும்பிட்டது கிடையாது. ஓகே, இப்போ அதை பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் சாரி, அந்த ஃபோட்டோவை பார்க்கும்பொழுது ஒரு நிமிஷம் நான் உடஞ்சி உட்காந்துருவேன். ஓகே, நான் ஒரு ரெகுலர் ரொட்டீன் ஒர்க் வந்துட்டு என்னால் பண்ண முடியாது. அந்த ஃபோட்டோவை பார்த்தா அப்பா இல்லை அப்படின்றது அப்போ தான் தெரியும். நான் அதனால் எங்கள் அப்பா இறந்தது எனக்கு தெரியவே தெரியாதுங்க. எப்படின்னா அதை நான் ஞாபகத்தில் வச்சுக்கவே மாட்டேன் நான். ஓகே, அப்பாவுக்கு இது ப்ராப்பராக இதை பண்ணணும், அதை பண்ணணும், இந்த இது படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். ஓகே, ஏன்னா அது ஒவ்வொரு டைம் அது ஞாபகம் வரும்பொழுது நான் திரும்ப அதிலேருந்து மீண்டு எழுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மனசு ரொம்ப வலிக்கும். ஓகே, அதனால் அப்பா ஊரில் இருக்கார் அப்படின்ற மாதிரியே நான் இருந்துருவேன். நான் அந்த ஃபோட்டோ பார்க்க மாட்டேன். நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, அவ்வளோ பிடிக்கும் அப்பாவை. அப்பா இறந்துட்டாருன்றதுக்காக கூட போயிட போகிறது கிடையாது. ரொட்டீன் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும் இல்லையா? என் வேலையை நான் பார்க்குறேன், குழந்தைங்கள பார்த்துக்கிறேன், என் பிஸ்னஸ் பார்க்குறேன், இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அந்த மாதிரி நீங்கள் ஒருத்தவங்களை நம்ம இறந்து அவங்கள பனிஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அந்த முடிவு எடுத்தீங்க அப்படின்னா நஷ்டம் வந்து உங்களுக்கு தான். உங்களை சார்ந்தவங்கள தான் நீங்கள் பனிஷ் பண்ணுறீங்க. ஓகே, ரிதன்யா அந்த முடிவு எடுத்ததுக்கு அவங்க மாமனார் மாமியார் வீடு சைடு காரணம், அவங்க கணவர் காரணம் அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு துயரமோ துக்கமோ கிடையாதுங்க. காலம் ஃபுல்லாக அழ போகிறது அவங்க அப்பா அம்மா, அவங்க கூட பிறந்த அந்த தம்பி, இவங்களுக்கு தான் ஒரு தீராத வலியை கொடுத்துட்டு போயிருக்கீங்க. ரைட், தயவு கூர்ந்து இந்த மாதிரியான முட்டாள்தனமான முடிவு எடுக்காதீங்க. தைரியமாக இருங்க. வாழ்க்கையில் எதையும் மாற்ற முடியும், மன்னிக்க முடியும், மறக்க முடியும், எல்லாத்தையும் பண்ண முடியுங்க. அந்த அட்மாஸ்பியர் பிடிக்கலையா, மாற்றுங்க. நீங்கள் இந்த சமுதாய 4 பேர் என்ன சொல்லுவாங்கன்றதெல்லாம் கேட்க வேண்டாம். ஓகே, உங்களுக்கு பிடிக்கலையா, அது பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், பிரிஞ்சு வந்துட்டே இருக்கலாம். அடுத்த கல்யாணம் பண்ணுங்க. பிடிக்கலையா அதையும் டிவோர்ஸ் பண்ணுங்க. ஓகே, இன்னொரு கல்யாணம் பண்ணுங்க. பிடிக்கலையா கல்யாணம் பண்ணுங்க, நோ பிரச்சனை. அதுக்காக உயிர் போகிற அளவுக்கெல்லாம் இங்கே ஒரு 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 விஷயமுமே இல்லைங்க. இது கடவுள் கொடுத்த உயிர், எடுக்கிறப்ப எடுக்கட்டும். ஓகே, எப்போ யார் இறப்பாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது, சரியா? அதனால தயவு கூர்ந்து இந்த மாதிரியான முட்டாள்தனமான முடிவை எடுக்காதீங்க. குழந்தைங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக பேரண்ட்ஸ் வந்துட்டு நம்பிக்கையை கொடுக்கணும், தைரியத்தை கொடுக்கணும். அவங்களுக்கு நம்ம இப்போ வந்துட்டு எந்த அளவுக்கு என் குழந்தைய வசதியாக வளர்க்க முடியும், நல்ல பெட்டர் எஜுகேஷன் கொடுக்க முடியும், எவ்வளோ சொகுசாக வச்சுக்க முடியும் அப்படின்னு நம்ம கவனம் செலுத்துகிறோமே தவிர, ஓகே, வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை நம்ம சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறோம். மனுஷங்க இப்படி தான் இருப்பாங்க. இந்த பூமி ரொம்ப பெருசு. இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதர்கள் வந்துட்டு நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க, பல தரப்பினர் இருப்பாங்க. ஓகே, நமக்கு எது வேணுன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். கெட்டவங்க வேண்டாம், நல்லவங்க பக்கம் சேர்ந்துட்டு நம்ம போயிடலாம். ஓகே, இவ்வளோ பெரிய பூமியில் நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு இடமா இல்லை. தயவு கூர்ந்து இந்த நம்பிக்கையை கொடுத்து குழந்தைங்களுக்கு வளங்க. வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை புரிய வச்சு வளங்க. குழந்தைங்களுக்கு தைரியத்தை கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன் நான். நன்றி.